ஸோ இப்போ தாங்க கடையில் இந்த ஜூஸ் வாங்கினேன். கடையில் இருக்க இந்த அக்கா பாருங்கள் என்ன படம் பார்க்குறாங்கன்னு. எல்லாமே இங்கே வந்து பாலிவுட் சீரியல் தான். சித்தூர் கி கீமாத்துன்னு ஏதோ ஒன்று. Yeah. My sister can speak Tamil. Your sister can speak Tamil. இவங்களோட தங்கச்சி வந்து தமிழ் பேசுவாங்களாம்மா. ஆச்சரியமாக இருக்குது. ஆஃப்ரிக்காவில் தமிழ். ஸோ நம்ம இப்போ ஆஃப்ரிக்காவில் கேம்பியான்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கோங்க. இந்த கேம்பியா கண்ட்ரியில் நம்ம ஊருக்கு 1000 ரூபா வச்சு நம்ம இங்கே எவ்வளோ செலவு பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஊர் 1000 ரூபா வந்து இங்கே 810 தலாசி வருதுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கேம்பியா இந்த கண்ட்ரி வந்து ஓரளவுக்கு நமக்கு விலை கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம செலவு பண்ணலாம் எவ்வளோன்னு. நம்ம இப்போ வந்து ஆஃப்ரிக்கா சீரீஸில் இருக்கோம். மொரோக்கோ, மாரிட்டேனியா, செனகல், கேம்பியான்னு 4 கண்ட்ரி. இதான் நமக்கு கடைசி கண்ட்ரி. வாங்க நம்ம போய் 1000 ரூபா செலவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1000 ரூபா 1000 ருபீஸ் இன் செனகல் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நானும் எங்களோட ஹோஸ்ட் அக்காவும் அப்புறம் என்னோட இட்டாலியன் ஃப்ரெண்ட் டேனியலுமே லோக்கல் செரகுண்டா மார்க்கெட்டு போயிருந்தோம். அங்கே தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி வாங்கி குடித்தோம். இப்போ நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. இப்போ தாங்க நாங்கள் ஒரு காஃபி வாங்கலான்னு வாங்குகிறோம். 3 காஃபி வாங்குகிறோம். 15 தலாசி. ஒரு காஃபி வந்து 5 தலாசி, 3 வந்து 15 தலாசிங்க. வாங்கலாம். காலையில் நம்ம குடிக்கிற இதே வந்து காஃபி தான். தேங்க்யூ. ஸோ தாங்க நம்ம காஃபி. வாங்க அப்படியே குடிச்சிட்டு கிளம்பலாம். ஸோ அடுத்தது வந்து மார்க்கெட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோங்க. இந்த 3 இது போகிறக்கு ஒருத்தருக்கு வந்து 12 தலாசி வந்தது. 3 பேர்த்துக்கும் சேர்த்து நான் பே பண்ணிட்டேங்க. 3 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு 12, 24, 32 தலாசிங்க. இங்கே நாங்கள் மார்க்கெட்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறக்கு 32 தலாசி. சரி வாங்க பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இதுதாங்க இந்த ஊரோட 5 தலாசி. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கேம்பியா. இது வந்து 10 தலாசிங்க. 10 தலாசி, 5 தலாசி. 10ல் இதாங்க நம்ம இந்த நேற்று கப்பல் ஒன்று வந்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபெரி, அதுதான் இங்கே 10 இதில் போட்டிருக்காங்க. 5ல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பறவை இருக்குங்க. கிங்ஃபிஷர் அது என்னன்னு தெரில. மொத்தம் 50 தலாசி தந்திருந்தேன். மீதி ஒரு 32 போக மீதி 15 தந்திருக்காங்க. மீதி இன்னொரு 3 தலாசி எக்ஸ்ட்ரா ஒரு இது வச்சுட்டு சில்லறையில் போல். ஸோ அங்கே நம்ம போகலாம். அப்படியே ஒவ்வொரு இதாக இந்த ஊரோட காசும் காமிக்கிறேன். நோட்டெல்லாம் அப்படியே புதுசாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே இருக்க மாதிரி தாங்க ஒரு சொவினியர் வாங்கலான்னு வந்தோம். இந்த கொடி வந்து 175. ஓகே, ஜஸ்ட் ஃபார் மீ. ஓகே, 175. ஸோ இந்த ஒரு கொடி வந்து 175ஆமாங்க. ஒன்று வாங்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு 1000 ரூபா சீரீஸில் எப்பவுமே ஒரு கொடி இருக்கும், ஒரு சொவினியர் இருக்கும். நம்ம அதனால் இந்த சொவினியர் ஒன்று வாங்கலாம். 200 சொன்னாங்க. 200 குறைச்சி 175 சொல்லியிருக்கோம். 175மே ஓரளவுக்கு விலை அதிகம் தாங்க இந்த குட்டி கொடிக்கெலாம். ஸோ இப்போ தாங்க சாப்பாடு வாங்கலான்னு ஒரு பக்கம் வந்திருக்கோம். 75 தலாசி சொன்னாங்க. யாசான்னு ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இது நம்ம சென்னைகளில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த யாசா பூலே அதே மாதிரி இருக்குமான்னு தெரில. பட் இது வந்து சிக்கன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 75 தலாசி கொஞ்சம் சீப்பானது தாங்க. நம்ம 75க்கு வாங்கலாம். ஸோ இதாங்க நான் வாங்கின அந்த யாசா பூலே. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். 75 தலாசி 92 ரூபாங்க. நம்ம சாப்பிட்லாம். What's your first impression? Oh, it's good, yeah. It's like more or less similar to Yassa Boulé in Senegal. Okay. சரி வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ சாப்பிட்டாச்சுங்க. இது வந்து நம்ம சென்னைகளில் சாப்பிட்ட அதே அந்த யாசா புலை மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. 75 தலாசி சீப்பாக தான் முடித்தோம். 93 ரூபாங்க. வாங்க இன்னும் மீதி வந்து நம்ம இன்னும் வேறு என்னென்னலாம் சாப்பாடு ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம் அப்படியே. ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது வந்து வாட்ஸ் த ஃபுட் நேம்? The food name Domoda. Peanut butter. ஓகே. இப்போ It's like meat, peanut butter and rice. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது வந்து டொமோதான்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்திருக்கோங்க. இது வந்து 70 தலாசி வருது. இது வந்து அந்த பீனட் பட்டரு, மீட்டு, கறி, அதுக்கப்புறம் அரிசி போட்டு தராங்களாமா. இதுதான் இந்த ஊரோட இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒன். It's the traditional, yeah, the 2 most traditional one according to Google are Benachi and Domoda. Then there are other traditional dishes, but unlikely I will not have time to taste it. Fuck. ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம இந்த இது ட்ரை பண்ணலாம். 70 தலாசி. நம்ம ஒரு சின்ன கடையில் உட்காந்துருக்கோம். ஸோ பிளேட் மட்டும் நம்ம சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதாங்க நம்ம வாங்கினது. அந்த பீனட் பட்டரு, மட்டனு, அந்த இது என்னன்னே தெரில, ஆனால் ஸ்மெல்லு நல்லா வருது. பீனட் பட்டர் போட்டிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ தாங்க இது சாப்பிட்டோம்.
எனக்கு இது டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. நான் 10க்கு ஒரு 3 இல்லை 2 தான் நான் தருவேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. And how do you like it? 5 out of 10. 5 out of 10. Which time? இது எனக்கும் சுத்தமாக பிடிக்கலங்க. இது எப்படி சொல்கிறேன்னே தெரில. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 10க்கு ஒரு 2 இல்லை 3 தான். அந்த பையன் 5. அப்படியே வேஸ்ட்டுங்க. மீதி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட்டு இதை வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அடுத்தது அப்படியே கிளம்பலாங்க. மீதி அடுத்தது போய் வேறு ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்ணலாம். இந்த பையன் நம்மளை விட்டு கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் பண்ணணும். வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. ஹலோ இந்த பாப்பா இந்த மாதிரி டிவி தான். அப்படியே ஒரு பழைய ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம். இது ரெஸ்டாரண்ட்டாக இல்லை வீடான்னு தெரில. பட் நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ இப்போ தாங்க நான் இது ஒன்று வாங்கலான்னு வந்தேன். இது வந்து 60 இது சொல்கிறாங்க, 60 தலாசி. நம்ம இது ஒன்று வாங்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க. ஸோ இப்போ தாங்க கடையில் இந்த ஜூஸ் வாங்கினேன். கடையில் இருக்க இந்த அக்கா பாருங்களேன் என்ன படம் பார்க்குறாங்கன்னு. எல்லாமே இங்கே வந்து பாலிவுட் சீரியல் தான். சித்தூர் கி கீமாத்துன்னு ஏதோ ஒன்று பாலிவுட் சீரியல். Yeah, you like Indian movies? I like all Indian movies. She's an Indian fan. Indian fans? Yeah, Ah, okay. Yeah, எல்லாமே பாலிவுட் படம் தாங்க. even the family, even the elder sister, the three up there. Ah. You can speak Indian. Even the one of You can speak Hindi? yes. You can speak Hindi? Even the one, yeah, the one of Ah, the okay. You can speak something? yes, KCA, TK. ठीक है. KCI. I don't speak Hindi. Oh, you don't? Yeah. Wow. I'm from South India, so I speak Tamil. Oh, Tamil. Yeah. My sister can speak Tamil. Your, Well, yes. your sister can speak Tamil? Yes. She's from Gambia? No, she's in UK. Oh, she's in UK. And Urdu. Urdu, yeah, it's like still north. Pakistan. Yeah. Pakistan. How your sister learns Tamil? There in UK. Okay, interesting. Yes. Okay, so you can speak Hindi and your sister speak Tamil. They all speak. Even the owner of the shop. Oh. The owner of the shop speak everything. He's Indian or he's Gambian? The owner. Gambian. Okay, interesting. Yeah, there are many Indians here. So many. Yeah. The one from this Bangladesh. Ah, okay. They are more here like you, the Kola. Ah, okay. Yeah, they are here. The south. And you don't? South or Yeah, south. Oh, Bangladesh? No, it's on east. or east. Yeah. It's They are on. here. They are here. They almost. Ah, okay. Yeah, but I think But you don't speak Tamil. No, I don't. That's sad. I don't. Maybe you should learn Tamil. It's good language. I can understand Tamil. So if I say Vanakkam, I understand it, huh? Dede, lan? Dede, buka mo ko yung budema. so if I say Vanakkam, you understand? Vanakkam? Wanna come? Yeah. Like, where are you from? No, it's hello. Oh, wanna come? Vanakkam. Yeah. It's like hello. Oh, the language is very hard to Yeah. understand. But I used to watch their films. But it's really interesting. You speak Hindi and your sister speak Tamil. Amazing. Amazing. Yeah. My sister speak in Hindi too very well. Urdu very well. And how did you learn Hindi? Just by watching movies? Like watching films, like Okay. when we was kids. Uh-huh. Even now. Okay. Interesting. Yeah, very interesting. Okay, so thank you so Now much. I And can what's your name? understand What is saying. What is your name? Mari. Mari. Yes. Okay, nice to meet you. Satish. Oh, Satish. Satish. Yeah. Nice to meet you too. Okay. So why do you come to the Gambia? Just traveling. Oh, you Tourist. just want to Yeah. I stay like another 2 days and I leave. Oh, Tomorrow and Friday I'm going to Barcelona. oh, Barcelona, very nice country. You are going to very nice country. Yeah, to Spain. And friendly people. Yeah, in Spain, yeah. That's good. Okay. Welcome. Thank you so much. Have a nice day. Bye. Thank you, bye. பார்த்தீங்களா இந்த ஊரில் இந்த அக்காவுக்கு வந்து ஹிந்தி நல்லா பேசுகிறாங்க. இவங்களோட தங்கச்சி வந்து தமிழ் பேசுவாங்களாம்மா. ஆச்சரியமாக இருக்குது. ஆஃப்ரிக்காவில் தமிழ். ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். இது ஒன்று வாங்கியிருக்கோம். 60 தினாமா, 60 தலாசி. எனக்கு என்னன்னே தெரில. தினார்னே வருது. ஒன்றா தினார்னு வருது, இல்லை திராம்னு வருது. இந்த அரபிக் கண்ட்ரி மைண்ட் செட்டில் வந்துட்டேன்னா அதனால் அப்படி இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம போகலாம். என் கூட அந்த பையன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் கிளம்பிட்டான்னா இன்னொரு பக்கம் போயிட்டு வருவான். நம்ம அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். போய் வேறு என்னென்னலாம் வாங்க முடியும்னு பார்க்கலாங்க. ஸோ இதுதாங்க என்னோடய ஹோஸ்ட்டோட வீடு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா. இதான் வந்து ஹால் மாதிரி. இவங்க இதில் வந்து கிச்சன்லாம் வெளியில் தாங்க. நான் உங்களுக்கு கிச்சன் நான் காமிக்கிறேன்.
அப்புறம் நாங்கள் தங்கிட்டு இருக்க ரூம் வந்து இதுதான். இப்போ வந்து இங்கே கரண்ட் இல்லைங்க. வீட்டில் கரண்ட் இல்லை. அந்த பக்கத்தில் வெளியில் வந்து அந்த எலக்ட்ரிக் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு சோஃபா இருக்குங்க, ஒரு ஃபேன். இதான் நாங்கள் தங்குறது. அப்புறம் அவங்க 2 பேர் தங்குறதுக்கு அந்த சைடு ஒரு 2 ரூம் இருக்குங்க. அங்கே தான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க வீடு. அதனால தான் வந்து காலையிலேருந்தே கரண்ட் இல்லைங்க. பட் ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ஹால், அவங்க தோட்டம் மாதிரி. பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து மாலையிலேருந்து 4 பேர் தங்கியிருக்காங்களாம்மா. வெளியூர்லேருந்து வேலைக்காக வந்தவங்க வந்து அந்த இதில் தங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருக்குது, ஒரு 3 கோழி பக்கம் இருக்குங்க. நல்லாயிருக்கு. அதான் எங்கள் ஹோஸ்டோட அம்மா, அக்கா, அப்புறம் அடுத்தது வேறு யாரோ ஒன்றுங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த ஊர்லலாம் அதிகமாக வந்து கறி அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க, சார்கோல். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க அங்கே வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க. கீழே வந்து அந்த கறி இது இருக்குது. இது தாங்க அடுப்பு. இந்த ஊரில் எல்லாமே நமக்கு காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே வந்து இதில் தாங்க சமைக்கிறாங்க. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க வீடு. பார்த்துக்கோங்க, ஒரு ஷார்ட் டூர். Hi. Hello. What is your name? Aisa. Huh? Aisa. Aisa. Nice to meet you. Okay, bye. Bye. So, ஸோ வாங்க நம்ம அப்படியே சும்மா இங்கே ஒரு அவுட்ரு ஏரியாக்குள்ளே இப்போ நடந்துகிட்ருக்கோங்க. ஒரு குட்டியோண்டு வீதிக்குள்ளே. ஸோ வாங்க, இதுதான் கேம்பியாவோட பீச்சு. நம்ம அப்படியே சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கோம். நமக்கு இதுதான் கடைசி சன்செட்டு கேம்பியாவில். நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நாளைக்கு தான் கடைசி நாள் சொல்ல போனால் அந்த ட்ரிப்புலேயே. அப்படியே பீச் ஓரமாக கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 200 இது பக்கம் இருக்குது, தலாசி பக்கம் இருக்குங்க. நம்ம 200க்கு வந்து நான் வந்து ஒரு பக்கம் முடி வெட்டுறதுக்கு நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். முடி வெட்டுறது 100 150 வரும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். இங்கே நான் ஹோஸ்ட் வீட்டில் தங்கிட்டு இருக்கனால எனக்கு நிறையா செலவு வர மாட்டேங்குதுங்க. சாப்பாடு இது அவங்க வீட்டிலே சாப்பிட்றோமா, அதனால் பெருசாக சாப்பாடு செலவு வர மாட்டேங்குது. பட் பீச் நல்லா இருக்குங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு க்ரோசரி மார்க்கெட்டுக்காக வந்திருக்கேங்க. தண்ணி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து நம்மளால் பைப்பு தண்ணி குடிக்க முடியாதுங்க. அதனால் நம்ம பாட்டில்டு வாட்டர் தான் வாங்கணும். பாட்டில்டு வாட்டர் வந்து 25 தலாசி சொல்கிறாங்க. 25 தலாசினா இதாங்க 2 வரும். 2 வாங்கினா 50 தலாசி. நம்ம 2 வாங்கிட்டு கிளம்பலாம். 2 வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து முடி வெட்டுறதுக்காக போயிட்டுருக்கோங்க. என்னோடய பழைய சீரீஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ட்ராவல் பண்ணுற கண்ட்ரியில் நான் அப்பப்போ முடி வெட்டுவேன். அதேமாதிரி நம்ம போன டைம் வந்து ரஷ்யாவில் வெட்டினோம். இந்த டைம் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப மொரோக்கோவில் ஒரு டைம் வெட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வந்து கேம்பியாவில் இருக்கோங்க. அதனால் கேம்பியாலையும் ஹேர் கட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ஒரு பார்பர் தேடி போயிட்டுருக்கோம். ஹலோ வச்சுருந்தே முகமத் ரைட். ஓகே, இவர் வந்து முகமத், எங்களோட ஹோஸ்டோட அக்கா பையங்க. அதெல்லாம் இந்த பையன் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே நம்ம போய் முடி வெட்டலாம். நம்மக்கிட்ட இன்னும் ஒரு எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. 200 பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடி வெட்டுறக்கும் 200 தான் வரும்னு நினைக்கிறேன். 100 இல்லை 150 தாங்க வரும் முடி வெட்டுறக்கு. நம்ம அதை வெட்டினோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு பார்க்கலாம். இதெல்லாமே வந்து கிறிஸ்மஸுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களாம்மா. திங்கக்கிழமை, நாளானிக்கு, இன்றைக்கி வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்னும் 3 நாளில் கிறிஸ்மஸுங்க. இந்த கடையில் தான் முடி வெட்ட போகிறோம். செலேப் பார்பர்னு ஒரு கடை. இது வந்து என் ஹோஸ்டோட ஃப்ரெண்ட் ஆமாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கேன். 200 தலாசி சொல்கிறாங்க.
நம்மளோட கடைசியாக இருக்கிறது 200 தான். நம்ம முடி வெட்டிட்டு அப்படியே போகலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணணும். உள்ளே இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துக்கு அடுத்து தான் நம்மளே வெட்ட போகிறாங்க. எனக்கு வேறு டைம் ஆகிட்டே இருக்குது. பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணலாங்க. Yeah, it's for GoPro, for YouTube. YouTube? Yeah. ஸோ கரெக்டாக முடி வெட்டியாச்சுங்க. இதுக்கு வந்து 200 இதுதான் வந்தது தலாசி. நம்ம மொத்தமாக 200 செலவு பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 1000 ரூபாய்க்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் நீங்கள் இருப்பாங்க. கேம்பியாவிலேருந்து வர கடைசி வீடியோவுக்கு முந்தின வீடியோ இதாக தாங்க இருக்கும். அடுத்தது வந்து கேம்பியாவிலேருந்து கிளம்புற வீடியோ தான் போடுவேன். ஆக்சுவலாக அது இன்றைக்கி தான் கிளம்புறேன். அது வந்து தனி வீடியோவாக வரும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 1000 ரூபாய் வச்சு நம்ம இங்கே கேம்பியாவில் என்னென்ன செலவு பண்ணோன்னு இப்போ பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்துன்னா மற்ற வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள்.